ஹே காய்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு பார்க்கலாமா? காலையிலேயே பிக் பாஸ் வந்து பரபரப்பா எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஆரோரா வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வந்து ஹாலில் வந்து அசம்பிள் ஆக சொல்லுவார். எல்லாரும் ஹாலில் அசம்பிள் ஆவாங்க. அப்புறமேட்டா ஒரு கானா சாங் பாடலான்னு சொல்லிட்டு வினோத் வந்து கானா சாங் பாடுவார். எஃப்ஜே வந்து ரேப் அப் பண்ணுவார். அப்படி சொல்லுவார், நான் ரேப் அப் பண்ணவே இல்லை, இன்னைக்கு எனக்கு பாரு வந்து ஐடியா கொடுத்தாங்க, அதனால இதை நான் பாருக்கே டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரேப் அப் பண்ணுவார். இப்படி தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். பிக் பாஸே சொல்லுவார், இதை வந்து நீங்கள் லிவிங் ஏரியாவில் மட்டும் நிறுத்திடாமல் எல்லா இடத்துலையுமே பண்ணுங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பிக் பாஸ் டாஸ்க்கு சொல்லுவார். எல்லாரும் வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து நம்ம அரோரா அக்கா வந்து கலை வந்து கலை இங்கே வா செல்லம், இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவரும் ஜாலியாக போயிட்டு உட்காந்துப்பாரு. அவர் வந்து இப்போ கட்சி மாறிட்டார். அரோரா வந்து கம்ருதீனை வெறுப்பேற்றுறதுக்காக வந்து கலையை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணின்னு இருப்பான். இந்த சைடு துஷார், இந்த சைடு கம்ருதீன் சொல்லிட்டு இந்த சைடு துஷார், இந்த சைடு கலை சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. 2 பேரையும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்தாக்கா பாரு, கம்ருதீன் இவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் வந்து இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க. பாரு வந்து சுபிக்ஷாவை சொல்லுவாள். சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்றதை வந்து சொல்லுவாள். சுபிக்ஷா வந்து அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. மக்கள் பார்த்து வியானா கூட கேட்கும்போது மக்கள் பார்க்குறாங்க சொல்லிட்டு எனக்கு இன்னும் சுபிக்ஷா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்களோ, ரொம்ப கான்ஷியஸாக கேமரா கான்ஷியஸாக இருக்காங்களோன்னு சொல்லிட்டு தோணுது. அதோட இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஜெயிலில் வந்து போட சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போதே வந்து பார்த்தாக்கா கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வரும், வினோத் கூட சண்டை வரும், எல்லார் கூடயும் சண்டை வரும். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டாலும் ஜாலியாக தான் இருக்குது, எதுவும் வேலையெல்லாம் செய்ய தேவையில்லைன்ற மாதிரியே போகும். நேற்று சுபிக்ஷா வந்து யாருக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் வந்து மற்றவங்களை பற்றி பேசினுக்கிறாங்க. கலை வந்து டேபிள் தூக்கி போட்டதெல்லாம் ஏன் யாருமே ஹைலைட் பண்ணல, கலை வந்து பயங்கரமாக முதுகில் குத்துட்டான் அவன் சொல்லிட்டு கலையை வந்து இப்போ பாருக்கு வந்து கலை மேலே கடுப்பாக இருக்குது. கலையும் வந்து டபுள் கேம் ப்ளே பண்ணுறானோ சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.